சப்பு சின்ன ரோசாப்பூ உன் பேர் சொல்லும் ரோசாப்பூ. அவ்வளோ நாளாக வந்து ஊரில் இல்லை. அப்போ எங்களை என்ன மாதிரி மிஸ் பண்ணிடலாம். எங்களா அண்ணாவை எல்லாரையும் மிஸ் பண்ணி 3 பேரையும் மிஸ்ஸிங் தான் எனக்கு உண்மை தான். எங்க அம்மா யாரு சொன்ன அம்மாவுக்கு? உண்மைதானே எல்லாருக்கும் உதவி செய்து கடைசியில இந்த புள்ளி என்ன வேலை நடித்தது. அப்படி விளையாட்டு. ஹலோ ஹலோ என்ன கேட்கிற இருக்கிற நீ என்னண்ணே? ஆள் வந்து இரவு நாங்கள் வீட்டை வந்தவர்கள் ஆள் உடனே ஃபோன் அடிச்சதான் படி சொல்லிக்கு ஃபோன் அடித்து எங்களை கேட்கல. முதல் ஆள் கேட்டது முதல் ஃபோனை தான். எங்கடா அந்த அக்கான போன ஃபோனாங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளு அப்படின்னாட்டு வந்து அந்த ஃபோனை வந்து பிஸ்கெட் வந்துருக்குது. இதெல்லாம் நல்ல சத்தான பிஸ்கெட் நேன்னு. இதெல்லாம் 2 சாப்பிட்டா காலையில் சும்மா தெரிய வேலைக்கு அங்கே பாவா கத்தி ஷோவா கத்தி சும்மா நன்றி மேல் நன்றி அண்ணா. என்ன நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு 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 சரி ரெடி 1 2 3 ஸ்டார்ட். உன் பெயர் சொல்லும் ரோசாப்பூ. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது பருத்துறையில் தான் நிற்கிறோம். நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, கொழும்பால் வலிக்கிட்டு வந்து நாங்கள் ஏன்சன் எல்லாம் விட்டுட்டே வந்து வீடியோ முடிச்சிருப்போம். அதாவது ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாத காரணத்தால் முடிச்சுட்டு அவனையும் கொண்டு விட்டுட்டு இங்கே வீட்டை வரும்போது ஒரு 10 மணி ஆகிட்டு. அப்போ 10 மணிக்கு பிறகு தான் வந்து குளித்து சாப்பிட்டு இது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் நான் எஸ்கே விலாக் வீடியோ எடிட் பண்ணேன்னா எடிட் பண்ணி எல்லாமே முடிக்க வந்து சரியாக ஒரு 2:30 3 மணி ஆகிட்டு. அதுக்கு பிறகு தான் நான் தூங்கணும். நான் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர டயர்டாக இருக்கும். அப்போ வந்து நான் நேற்றைய தினம் வந்து இங்கே வந்து இறங்கின உடனே வந்து நம்மளோட நேஷனை வந்து ஹோல் அடிச்சிருந்தார். எங்கடா மச்சான் வந்து தேலண்டு கேட்டு மச்சான் போட்டு தான் காய்க்கிறவர். அப்போ வந்து தேலண்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நோ நாங்கள் இப்போ தான் வந்தேன், நாங்கள் வந்த உடனே ஹோல் அடிக்கலன்னு சொல்ல, சரி அங்கே கவனம். அப்போ வந்துட்டே இங்கே வளலாங்கள் ஒரு ஹோல் அடிச்சிட்டு இருக்கார் ரமஜான், அப்படி பிரச்சனைன்னு பிறகு தொட்டிலடி அம்மாக்கள் ஹோல் அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன்னு இப்போ தானே நேஷனை வந்து இறங்கியிருக்கோம், பார்ப்போம் 2-3 நாள் போட்டுவேன். போனது பிறகு எல்லாம் போய் பார்ப்போம். ஆக்களையும் வந்து பார்த்து கணநாள் தானே, அம்மாக்களையும் வந்து வீடியோக்களில் காட்டி நிறைய நாள் ஆச்சு. அப்போ நாங்கள் முடிஞ்சால் கட்டாயம் வந்து போய் அம்மாக்களோடையும் போய் அவங்க ஆசைப்படுறது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் போய் வந்தாலே காணும். அப்படி தான் அவங்க ஆசைப்படுறவங்க. 2-3 நாள் போய் அவங்களையும் சந்தித்து காய்ப்போம்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லிவிட்டு நான் வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு பாட்டுக்கு பயங்கர லேட்டு. இப்போ காலையிலே வந்து பார்த்தா இந்த ஃபோனுக்கு வந்து என்ன சொல்கிறது கோலண்டா, ஐயோ என்னால் ஏலாடாப்பா. நான் கொஞ்சம் லேட்டாக அவ்வளோம்போமெண்ட்டு தான் படுத்தேன். இன்றைக்கி வந்த டயர்டு எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லேட்டாக தான் அவ்வளோம்போமெண்ட்டு சொல்லிட்டு படுத்தா காலையிலேருந்து கோல் அடிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு விளங்கிட்டு 6 அடிக்குமென்னு சொல்லி. அப்போ பாப்பம் போன எடுத்து நேஷன் ஐயோ இந்த ஆள் விடாதப்பான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே இப்படி இருந்த ஃபோனை அடுத்த பக்கம் தலையணையை கீழே தூக்கி போட்டு தலையணை தூக்கி இது படுத்து என்ன அடித்தா தெரியும் ஆள் என்னதுக்கு அடிக்கும்னு சொல்லி. அப்போ படுத்த ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா என்ன சொல்கிறது நேஷனை அடித்து முடிஞ்சுதுன்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா நிறைய கோல் வந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு அம்மா ஒரு ஆள் கால் பண்ணி கேட்டிருந்தா வந்து அண்ணா அங்கே நிற்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அம்மாவோட கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு பிறகு வந்து அப்படியே முடிச்சுட்டு ஒலிம்பிட்டு இருக்கும்போது வந்து ஒரு எத்தனை மணி ஒரு 11:30 இருக்கும். ஒரு ஆள்ற சவுண்ட் உண்டு கேட்குது, ஒரு வார சவுண்ட் உண்டு. டேய் எங்கே நிற்கலன்னு சொல்லி பயங்கர சவுண்டாக ஒரு சவுண்ட் உண்டு கேட்குது. அப்போ ஆடுறாப்பா அது இப்படி சத்தம் போட்டு வாரன்னு சொல்லிட்டு ஒலிம்பி பார்த்தா ஆள் வந்து
உள்ளே வந்துட்டு சும்மா பேச்சண்டா விழுகுது எனக்கு வைக்கினீங்க என்ன சரி நீங்கள் ஃபோன் என்னத்துக்கு வச்சுருக்கீங்க அத்தோ இதோன்னு சொல்லி கண்ட வாட்டுக்கு கிளி விழுகுது என்ன கோதாரிடாப்பா அது இருந்தால் வந்த வரத்தில் ஒரு மனுஷனை வந்து எங்கடா தம்பி போனீங்க இவ்வளோ நாள் ஆளை காணலை ஆக்களை காணலை ரெண்டு நலம் விசாரிக்க கொண்டு பார்த்தா வந்த வரத்தில் கிளியண்டா சும்மா ஷக்க கிளி அந்த டைமில் வந்து அக்கினியோட ஒரு அக்கா ஒரு ஆள் கோலில் வந்து லைனில் நின்றவன் அக்கா சொன்னா இது என்னடா தம்பி இவர் வந்து இப்போ சண்டை பிடிக்காருன்னு சொல்லி வந்த படியனில் வந்து நலம் விசாரிப்பேன் இல்லாமல் வந்து பிறகு ஆள்கிட்ட அக்காட்ட ஃபோனையும் கொடுத்து அக்காவை காய்ச்சி சமாதானப்படுத்தி போட்டு இப்போ வந்து இருக்கிறோம். அதாவது வந்து அந்த ஆள் ஆறு அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஆளை வந்து அழைப்போம். சிரிப்பு பாடுறா கல்லீரு ஐயோ வண்டு முருகனை அன்புடன் வரவேற்கின்றோம். வண்டு முருகன் நேசனை அன்புடன் வரவேற்கின்றோம். வா வரும் நேன் சிவநலங்கள் எப்படி? நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். நல்ல சுகமா? அப்புறம் எப்படி போகுது உங்களோட லைஃப் எல்லாம் எப்படி போகுது? இப்போ நாங்களும் கொஞ்ச நாள் இல்லை தெரியாதா? லைஃப் எல்லாம் பிரச்சனையாக போகுது. நல்லா போகுது. உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ராஜ வாழ்க்கை கெட்ட போல பாரு அம்மா அம்மையா படிக்கல கெட்டப்பெல்லாம் மாறி இந்த கொண்டிங்கெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்காங்க. இப்போ நேஷன்னு இப்போ படிக்கல அங்கே வெளிநாட்டில் எல்லாம் நேஷன் வேண்டாம் அந்த டிக்டாக் கொண்டு ரெண்டு மூணு வீடியோ போட்டிக்கல போங்க டிக்டாக் கடவுள் என்ன ரீச்சப்பா. முதலாவது வீடியோவே வந்து 10,500 பேர் என்ன பார்த்துருக்காங்க. ரெண்டாவது வீடியோ 25,000 சொச்சம் பார்த்துருக்காங்க. பயங்கர ரெண்டிங்கப்பா. அண்டு ஒரு அக்கா ஒரு ஆள் எடுத்து காய்ச்சவே அப்போ சொன்னால் வந்து அட தம்பி அண்டர் வீடியோ ஒன்று பார்த்தேன்டா டிக்டாக்ல நேஷன் நேடாப்பா அது அப்படி இவ்வளோ தூரம் இருக்கும் நேஷன் நேட்டு கேட்டு. ஓ அப்போ நான் சொன்னேன் நான் தானே அந்த வீடியோ எடுத்து கொடுத்தேன் அப்படி செய்யுது ஆளுன்னு சொல்லி அப்போ அக்கா வந்து பெரிய சந்தோஷப்பட்டேன் இப்படியெல்லாம் நேஷன் செய்யுதுன்னு சொல்லி. சரி அப்போ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ கட்டாயம் நம்ம இன்றைக்கும் ஒரு டிக்டாக் ஒன்று செஞ்சு காட்ட தான் பண்ணணும். வீடியோவில் செஞ்சு காட்டுவோம். நீங்கள் வந்து வீடியோவில் தனிப்படை ஏதாச்சும் சரி நம்ம தனிப்படை செய்வோம் வாங்கலாம் வீடியோ எடுக்கட்டும் நம்ம செய்கிறோம் விளங்கலையோ அப்படி செய்வோம். அப்போ அதுக்கு முதல்ல என்னண்டா நேஷன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 நாளைக்கு இல்லை என்ன இங்கே ஊரில் 10 நாள் கூட தான் 10 நாளைக்கு கூட தான் குறையாண்டு இல்லை. இப்போ நான் இவ்வளோ நாளாக வந்து ஊரில் இல்லை. அப்போ எங்களை என்ன மாதிரி மிஸ் பண்ணலாம் எங்களை அண்ணாவை எல்லாரையும் மிஸ் பண்ணி 3 பேரையும் மிஸ்ஸிங் தான் நாங்கள் உண்மைதான். 2 பேர் இப்போ படிக்கல. இப்போ நாங்கள் உள்ளே இருந்து வந்து நான் உள்ளே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துனீங்க அது பார்த்தோம் நாங்கள் இப்போ 10 நாள் 15 நாள் பார்க்க இல்லை நான் உங்களை 3 பேர் அதில் அப்படி போய் தானே அப்போ என்ன மிஸ் பண்ணல நிறைய மிஸ் பண்ணல. அப்போ நீங்கள் யோசிக்கல உடனே போய் தானே என்ன இல்லை எடுத்தால் நீங்கள் அண்ணாவது காய்ச்சி கொண்டு வந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் மனம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்துச்சு. குளிர்ச்சியாக இருக்கு. அப்போ அப்போ நீங்கள் என்ன ஒன்று யோசிக்கல உடனே எங்கே போய் தானே அது ஏன்னா ஒன்றும் சொல்லி அண்ணா பற்றி நான் யோசிச்சாருனோம். ஏன்னா அண்ணா சரி நமக்கு நம்ம போயிட்டாரோ என்ன யோசிச்சா பேருந்து நானே அரைஞ்சிட்டேன். நான் ஃபோனை திங்கக்கிழமை திங்கள் புதன்கிழமை புதன்கிழமை எனக்கு தெரிய வேண்டி வந்தது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டாராமண்டு புதன்கிழமை எனக்கு தெரிய வேண்டி வந்தது. பாடுறா கல்லி ரெடி. அப்போ நீங்களும் தகவல் அறிஞ்சு கொண்டா இருக்கீங்க என்ன என்ன நீங்கள் நினைக்க என்ன பற்றி சியா என்ன நினைக்கிற என்ன பற்றியாம். அப்போ அப்புறம் நேஷன் இங்கே நீங்கள் சொன்னேன் நேற்று கோல் எடுத்து அம்மாக்கள் தொட்டிலடி அம்மாக்கள் மிஸ் பண்ணுறாங்க வளலை அங்கே மிஸ் பண்ணுறாங்க என்ன எடுத்து என்ன ஆயிடுச்சவங்க என்ன அப்படி இதுக்கு நான் மட்டும் வேணும் தம்பி மேலே பெற சொல்லி சொல்கிறான் அம்பி வேணா தொட்டடி அம்மாவும் வளலாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன போய் பார்த்து நீங்களே நான் தொட்டடி அம்மாவை பார்க்குறேன் வளலாங்க தூரம் தானே வீடு. அப்போ ஒரு எல்லாம் தொட்டடி அம்மாவை போய் பார்த்து நீங்கள் அவவும் போன புதன்கிழமை வீட்டை வந்து தான் போனவன். சரியா தொட்டடி அம்மா அப்பாவும் வந்துட்டு வீட்டை வந்து கூட விட்டு பாடுறா கடுமன்பு தானே என்ன பாவமே பாவம் நல்ல பாவம். அப்போ இப்போ லைனில் ஒரு அடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி அதுக்கு அப்பா அவங்களுக்கு ஒரு அடிச்சு பார்ப்போம்.
என்னடி சேவ் பண்ணி வச்சு நான்டா என்னடி சேவ் பண்ணு தெரியும் அதுக்கு எந்த இடந்து எந்த இடம் எடுப்போம் உங்கள்கிட்ட இருக்கோ ஓ என்னண்டு சேவ் பண்ணு பா நிலுங்க வரணும் நிலுங்க தான் ரைட் இருக்கு நாடிங்க போய் பண்ணும் அடிக்கிறீங்க உண்மையிலேயே ஒரு தெய்வங்கள் தானே ஏன்னாண்டா அந்த வழக்கு டைமில் கூட நாங்கள் வருண்டாப்பா பயங்கரமாக அந்த என்ன சொல்கிறாங்க வார பார்த்தாலே கவலையாக இருக்கும் 2 பேரும் இழுத்து பயங்கர கஷ்டப்பட்டு வருவாங்க அவங்க வரணும்னு எதிர்பார்க்கல நாங்கள் நான் வருவாங்க உண்மையிலே பயங்கர கவலையாக இருக்கும் 2 பேரையும் பார்க்க பாவம் ஆள் எடுக்கும் பையா இன்னும் ஆள் கோல் எடுத்தா ஹலோ பூங்கொடி ஹலோ பூங்கொடி ஐயோ ஆரையா கதைக்கிறேன்ட்டு நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்கலாமே நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்கலாமோ கிருஷ்ணா அல்ல கவிதாஸ் காய்க்கிறேன் ஹலோ நான் கவிதாஸ் காய்க்கிறேன் நீங்க சேவ் பண்ணி வைக்கலையாம்மா நம்பர் நான் மறக்க மாட்டேன் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் தெரிஞ்சு ஓமம்மா நானும் வந்தேனானம்மா நான் கொழும்புல நின்ற நாங்க கொழும்புல நின்ற நான் கொழும்புல நின்றனாங்க அப்போ வந்த உடனே நேசன்னே கோல் எடுத்து சொன்னார் ஓ நேசன் சொன்னவன் வந்து இப்படி நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு நாளும் கேட்டாமன்னு சொல்லி பயங்கர அப்போ அதுதான் எங்கம்மா யாரு சொன்ன அம்மாவுக்கு என்ன உண்மையா ஆமாம்மா இல்லை அவர் போனாலும் வந்துடுவார் அவர் இப்போ இல்லைம்மா அவர் அங்கே நிற்க மாட்டார் அவர் வந்துடுவார் அம்மா 1 மாதத்தில் அப்படி வாரா இல்லை அவர் இப்போ உங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்க மாட்டார் அம்மா தெரியும் தானே உங்களெல்லாம் அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லி ஓமாம்மா எங்களோடையும் பாசம் உங்களோடையும் அப்படித்தானம்மா பாசம் போக்குள்ள கூட அண்ணா சொல்லிட்டு போனவர் இல்லை அவர் எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் இப்போ அவர் இல்லாட்டி நாங்கள் 2 பிள்ளைகள் உங்களுக்கு இருக்குன்னு தானே அப்போ சொல்லிட்டு போனவர் ஓ அம்மா வருவேன் நான் 2-3 நாளைக்குள்ளே வருவேன் அம்மா பார்க்குறதுக்கு ஓ அப்போ அண்ணா சொல்லிட்டு போனவர் அம்மாக்களை போய் பாருங்க அடிக்கடி நான் வருவேன் தானே வந்து நான் வந்து எல்லாம் செய்யலாம்னு சொல்லி சொன்னவர் அண்ணா அப்போ தெரியாது அப்போ நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்டையும் சொல்லலம்மா வீட்டுக்காரர்களுக்கு கூட தெரியாது போனது உலகலையோ இப்போ நேஷன்னாவை கூட போய் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஆளுக்கே தெரியும் ஓ அதெல்லாம் ஒருத்தர்கிட்டையும் சொல்லல உண்மைதானே எல்லாருக்கும் உதவி செய்து கடைசியில இந்த என்ன வேலை நடித்தது அதுதானே அதுதானம்மா ஒரு துன்பத்திலையும் ஒரு இன்பம் இருக்குமென்று சொல்லுவாங்கல்லோ அதுதான் பிரச்சனை துன்பத்திலையும் ஒரு இன்பம் வந்திருக்கின்ற நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது செஞ்சால் நல்லதாக நடக்கும் ஏன்னாம்மா கடவுளை நல்லது நடக்கும் எந்த விளக்கு நல்ல சந்தோஷம் நான் அந்த குறிப்பு பார்த்துட்டேன் நான் ஓகே வார்த்தை சொன்னதையா அவருக்கு ஒரு பொம்பளையாரை அவமானப்பட்டு அவர் ஒரு இடத்துல வெளிக்கிற முடியாத இடத்துல இருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் நான் நம்பினேன் உண்மையன்று நான் பார்த்துட்டு சேர்ந்து நேசனாயிட்ட இந்த துண்டை கொண்டு நீங்க கொண்டு அதை இந்த கழிவாக்கலாரும்
தமக்கமா இருந்தா அதை கூடாது சொல்லி விட்டேன் நேசனுக்கு கொடுத்து விட்டேன் நான் ஐயா. அது சரியா? 23ஆம் தேதிக்கு அவருக்கு வெளியில வர கூட்டி ஒரு இது இருக்குன்னு சொன்ன மாதிரி 23ஆம் தேதி வெளியால வந்தவன் 24ஆம் தேதிக்குள்ள வருவாருன்னு சொன்னா 23ஆம் தேதி வந்துட்டாள். 23ஆம் தேதி வந்துட்டா. சரி சரியா, ஓகே. அப்போ சந்தோஷம். அப்படித்தான் நிறைய பேர் சொன்னவங்க, நிறைய சாத்திரங்கள் கேட்டாங்கன்னு சொல்லி. இப்போ அம்மாவுக்கு உடம்பு நிலைமையில எப்படி இருக்கும்மா? உடம்பெல்லாம் ஓகே? வருத்தங்கள்? ஐயோ கடவுளே, எனக்கும் மேலாக பக்கம் வந்தாங்க ஐயா. ஐயாவும் அப்படி நானும் அப்படி. ஆனா எனக்கு நீங்கள் 3 பேரும் தான் யாரும் கேப்பின சொல்லி 3 கண்கள் என்று சொன்ன உங்களோட கண்கள் எல்லாம் வந்து எவ்வளோ நக்கல் பழுவிடுங்க. சரியா, உங்கள்ட்ட நக்கல் பண்ணவங்களோ? ஐயா பார்த்தீங்களா? நான் நெடுதலை முன்ன பற்றி உங்களை பற்றி தானே கதைத்தேன். அப்ப ஐயாவுக்கு உங்களோட கிருஷ்ணா அந்த 2 தெரியும் கேட்க நாங்க கிருஷ்ணா காலம் கேடு ஐயாங்கம்மா. ஐயாங்க ஐயா அங்கால நிக்கிறேன், நான் இங்கால நிக்கிறேன். ஐயார கூப்பிடுங்க, ஐயாட குரலும் கேட்டா நல்லா இருக்கும். கவிதா சிரிப்பு பாரு, சிரிப்பு பாரு. ஓமா அங்க என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களோ? ஐயா இந்த மகனை இந்த புள்ளியல் இந்த குரலை கேட்டு 10 காலையில இந்த ஜாலியாக குடிக்க போறோம். அம்மா கண்ணு குரலை கேட்டா அப்படி விளையாட்டு என்ன விளையாட்டு? இந்த புள்ளியில கண்டே சாப்பிட்டு முடிஞ்சா சரியா? என்னையா சந்தோஷம் அங்கிள். அப்போ நாங்கள் இரவு தான் கொழும்பால வந்து நாங்கள் வந்த உடனே நேஷன் கோல் அடிச்சு சொன்னார். உங்களை அடிச்சு ஒரே கேட்டபடி வீட்டையெல்லாம் போனீங்களாம் நேஷன் வீட்டை. அப்போ தெரியும் தானே, அண்ணாவும் இப்போ விலக்கி விட்டாரு. அப்போ தெரியாதா? அப்போ அப்போ அண்ணா போக்குள்ளே சொல்லி போட்டு போனவர் என்ன நடந்தாலும். என்னம்மா என்னங்கள்? ஆள் போய் சேர்ந்தது. அவர் இப்போ 2 நாளையுமா போய்த்தாள். எனக்கு இடங்கள் தெரியாங்கள், அங்கத்திய இடங்கள் நாடு. நீங்க அங்கால பக்கம் இருந்த நீங்க உங்களுக்கு தெரியும், பிள்ளைங்கள் எங்களுக்கு தெரியானே. அமெரிக்கா போட்டான். அப்போ ஆள் போகக்குள்ளே சொல்லி போட்டு போனேன். நான் போனாலும் அடிக்கடி போய் அம்மாக்கள் அங்களாக்களை பாருங்கோ, நான் இல்லாட்டி நீங்கள் 2 பேர் இருக்கல தானேன்றெல்லாம் ஆள் சொல்லி போட்டு போனது. அப்போ நாங்களும் வந்த உடனே இப்போ தெரியா இங்கே வந்த உடனே வந்து உங்களோட நினைப்பு தான். ஏண்டா வீடியோக்கள் டைம் இல்லை, ஒரே ஆக்கள் கொமெண்ட் போட்ட வாடி உங்கள்கிட்ட போட்டான் வீடியோ போட்டாமண்டு. இதெல்லாம் பார்த்தோம். அம்மா ராத்திரி நீங்க போற பயணங்கள் எல்லாம் கொண்டு வர ராத்திரி இந்த மூணோட்டத்தை காட்டி எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தவா. அது சரியா? அந்த எனக்குடா ஒரு போன் சார்ந்தது படம் பார்க்கக்கூடிய சந்தாப்புறம் அதுக்கு இந்த டெலிஃபோன் நம்பர் உங்களுக்கு அனுப்பி நீங்க இந்த கதையும் நாங்கள் நேரம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கொள்ள வைக்கலாம் வேணே. வீடியோ இல்லைங்கள், நாங்கள் நைட் தான் வந்த 10 மணிக்கு. இப்போ காலையில் ஒழும்பா ஆள் வந்து காலையிலே வந்துட்டு நேஜன்னு காலையிலே வந்து அடிச்சு ஒழிப்பி கண்டவாட்டுக்கு போட்டு பேசி போன ஆன்சர் ஒன்றுலையா வந்து. அண்ணன் விட்டா நிற்கிறோம். ஓமாங்கள். அப்போ வீடியோக்களில் உங்களை காட்டுட்டாமன்னு சொல்லி சனமும் முறையை கொந்தளிச்சபடி நான் வருவோம். 2-3 நாளைக்குள்ளே வருவோம் போயிட்டியா? அதை பற்றி தான் கவலைப்பட மாட்டேன். இந்த புள்ளதான் என்ன பெருசு 3 பேரும் இந்த கண்ணுகளா. மத்தியை பற்றி நான் கவலைப்பட மற்றவனுக்கான பாடே இல்லை. நன்றி நன்றி, உண்மையா சந்தோஷம். எல்லாம் தீட்டு என்னையும் அம்மாமையும் 3 நேரம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கடைக்கும் மாதம் கட்டக்கூடிய அளவுக்கு இந்த பிள்ளைகள் பறத்துறீங்க. நீங்க தான் விட்டுறாங்க இந்த உடம்பும் அம்மாண்ட உடம்பு. நானும் அம்மா செத்து போன யார் இருந்தாலும் ஒரு முன்னிட்டு எங்களை வழியை கட்டாயம் நாங்கள் நிற்போம். நம்பர் என்ன மாதிரி அதே நம்பர்
ஓ சேம் நம்பரா அப்போ என்ன சொல்கிறது உங்களோட ஆசீர்வாதங்களாக நாங்களை காப்பாற்றின விளங்கலையோ ஓமாங்கள் சந்தோஷம் கவனமாக இருங்கோ நாங்கள் வருவோமா 2-3 நாளைக்குள்ளே ஓ சரி நான் எடுப்பேன் இப்போ கொஞ்ச நாள் எடுக்கலையே நீங்கள் எடுத்துகிட்டு தான் நான் ஆன்சர் பண்ணிப்பேன் சரி அங்கிள் ஓகே ஓ இதென்ட்ட நம்பரானு இது சேவலாம் இருக்கு உங்கள்கிட்ட இருக்கணும் நீ இருக்கா ஆள் இருக்கார் சீசரை போட்டு வா கொடுக்க வெயிட் பண்ணும் ஆமாம் கொடுக்க வெயிட் பண்ணும் ஹலோ என்ன விழாக்க என்ன மாதிரி ஆமா நல்ல சுகம் சேச்சங்க யாருக்கு பயப்படுறீங்க நம்ம களவாடு பயப்படுறது அதுதான் காலத்தை பார்த்தான்னு சொன்னோம் ஐயா 23ஆவது பெராட்டிக்கு அதெல்லாம் வேலை இல்லையாண்டு அதே மாதிரி 23ஆவது பொடியம் வந்தான்னு சொன்னேன் வந்துட்டான்னா அவன் தவக்கான் இந்த பிள்ளை வந்துட்டாங்க நீங்க எல்லாம் நன்றியெல்லாம் செய்யறதுக்கு அதை உங்களோட தொடர்பு கொண்டு கதைக்கலாம் கொஞ்சம் போடுச்சுல பரவாயில்ல இப்ப வந்துட்டீங்க கதைக்கிறீங்க அவ்வளோ எங்காடும் வாங்கி அவர் நாளைக்கு இன்றைக்கு நாளைக்கு வந்துட்டு போய் சந்தோஷமா இருக்கும் கூட ஓமங்கள் கரெக்டாக நாங்கள் 2-3 நாளைக்கு வருவோமா அதுக்கு செல்வம் என்ன வீட்டை சாப்பிடுங்க மத்தியா ஓ அங்கே போய் சாப்பிடும் மதிய சாப்பாடு பிரச்சனை இல்லை ஓ அங்கே போய் சாப்பிடும் வந்து அப்படின்னா நீ சமைச்செல்லாம் வச்சிருப்போம் வந்து சாப்பிட்டு போட சந்தோஷம் நீங்கள் சமைச்சு கஷ்டப்பட போகிறோம் நாங்கள் வரக்குள்ள வாங்கிட்டு வரோம் எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவோம் அப்ப சரியா எப்படி சுகம் என்னங்கள் ஓ ஆள் இறங்கிட்டு போய் வெட்டி வரோம் எனக்கு இடங்கள் தெரியல சூசிலன்னு நினைக்கிறேன் போல ஓ அதான் நான் இப்போ நான் நாளைக்கு வரும் தானே அப்படி வந்த டைமில் வந்து ஆளுகள் எடுத்தார் ஆளுங்க ஓ ஆளுங்க எடுத்தார வீடியோ கால் வந்து கதைக்கு வேணா நாங்கள் 2 பேரும் அண்ணாவோட அந்த ஆள் பச்சை கல்லன் அந்த ஆள் ராதிகரோட கதை கேள்விங்க அந்த ஆள் பச்சை கல்லன் அந்த ஆள் வந்து உங்களை பற்றி எப்படி தப்பா சொன்னேன் ஐயோ அதால போய் தெரியல முன்னுக்கு வருவோம் பின்னுக்கு வருவோம் சாப்பிடுங்களா ப்ரோ அப்படியே காலமே சாப்பிட்டாச்சா அது கல்ல நேசனோ எனக்கு பிஸ்கெட் பட்டி ஏதாவது லம்புன்னு கொண்டு பாவம் கஷ்டப்பட குடும்பத்தில் உள்ள குடிக்கணும் தம்பி நான் அங்கே கூட்ட போகணும் நீங்கள் நினச்சி கொட்டுறீங்க நீங்கள் உங்களை தான் பார்க்க வந்துண்டு அப்படி இல்லை அதான் அந்த 3 வண்டியிலோட்ட பார்க்க வந்தீங்க அந்த டைமில் வந்து போய் உங்களோட வீட்டை நீ வந்தவங்கன்னா அவரையும் கூப்பிடு வந்த வேற ஓ எல்லாரும் உண்டா இது சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அண்ணாவோடைய காய்ச்சிட்டு அதான் சரியாங்க சரி இங்கே யாருக்கா விட்டு கொடுக்கல அதான் சரி ஃபைன் இது என்ன சொல்லுங்க திருப்பி ரிப்ளை உனக்கு லூஸ்ன்றார் அதான் சரி உங்களை அப்போ சந்தோஷம் காய்ச்சதா சந்திப்போம் நாளைக்கு 2-3 நாள் சந்திப்போம்மா ஓ சாப்பிட்டு போவோம் அது ஒரு சிக்கலம் இல்லை சரியா கொடுங்க வாழ்கிட்ட ஹலோ
என்னடா செய்கிற? இருக்கிற நீ என்னண்ணே? என்ன மத்தியானம் சாப்பிட்டானே? இல்லை இல்லை, இங்கே இனிதான் சாப்பிடணும். எங்க இருக்காது? வீட்டை தான். ஆட்டோ இல்ல இங்கே அண்ணாட விட்டா யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் எனக்கு இருக்கல. வேற எங்கே நிற்கிறாங்க? இங்கே நிற்கிறேன். நாங்கள் 20ஆம் வந்த கொழும்பு இருந்து. சந்தோஷமா நல்ல வடிவா இருக்கும். அந்த வடியோட நீ வெளியே கொஞ்சம் அதான் அதான். எல்லாருக்கும் கண்ட கவுத்து வண்டியா போவ கவனமாத்திங்களோட அண்ணன் மங்க நிற்கிறார். நீங்கள் 2 பேரும் தானே கவனமாத்திங்க. நீங்க இங்க வாரா டெலிபோன் பண்ணி போட்டு வாங்க. நான் வருவேன் இப்போ 2-3 நாளைக்குள்ள. வந்தா நான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைச்சு தந்து விடுறேன். நீ சமைக்க தேவையில்லாமா? நாங்கள் கடையிலேருந்து எடுத்து வர சாப்பாடு நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுவோம். ஏன் சும்மா கஷ்டப்பட போகிறாய்? நீங்கள் வாங்க. நான் கோலடிப்பேன் தானே. ஐயோ, நான் உங்களை நம்பரைய தவற விட்டுட்டு கால மேல இருந்து தடவி நம்பர் கிடைக்க அவனுடைய நேச நான் கேட்ப மாட்டேன் இருக்கேன். இந்த பிள்ளை எடுத்துட்டு பாத்தியடா அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. தெரியும். எனக்கு முதல் முழங்கு இல்லை. காரும் கேக்கா விட்டுட்டு முழங்கு இல்லை. கிருஷ்ணா உண்டு. அதோட கதைச்சி நிறைய நாள் தானே. அப்போ மட்டு பழக்க நான் போயிட்டு போடணும். நானும் உன்னதான் காணல. கவிதாத்தான் அன்றைக்கு வந்த இடத்துல உங்க கிருஷ்ணாவிட்ட வந்த இடத்துல இந்த பிள்ளையத்தான் காணல. அக்கினியும் கிருஷ்ணாவும் எல்லாம் கண்டு கலைச்சு போட்டு வந்தாங்க. கார் திருத்த கொண்டு போட்டுச்சா. அதான் அதான். சரியாம்மா, அப்போ ராஜா சந்தோஷம். சரியா சந்திப்பா 2-3 நாளில். சரியா, பை பை. ஓகே, நாங்கள் வந்து இங்கே கொழம்புக்கு போகும்போது ஆள் வந்து கோல் அடித்தது. அப்போ ஆளுக்கு வந்த நேரம் பெருசாக வந்து விளக்கம் தெரியாதா நான் எங்கே ஓப்புறாருன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொல்லிட்டு போனோம் வந்து நாங்கள் சும்மா கொழம்புக்கு ஒரு ஆளுலாம் போகிற மாட்டோம். அப்போ அங்கே போய் நிற்கிற டைமில் வந்து ஒரு அக்கா வந்து இவருக்கு கால் பண்ணி சொன்னது வந்து இவர் முதல் காய்ச்ச மாதிரி அந்த அக்கா சொன்ன வந்து நேசன் உங்களுக்கு ஒரு ஃபோன் ஒன்று அனுப்பிக்கிறேன்னு சொல்லி. அப்போ இவர் ஓகே அக்கா. அப்போ அந்த அக்கா சொன்ன வந்து நான் வந்து அக்னியாக்களோட ஃபோனை கொடுத்து விட்றேன், நீங்கள் வீட்டை வந்து வாங்கிடுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் நைட் தான் கொழம்புருந்து வந்தோம். அப்போ ஆள் வந்து இரவு நாங்கள் வீட்டை வந்தவர்கள் ஆள் உடனே ஃபோன் அடித்ததான் படி சொல்லிக்கு ஃபோன் அடித்து எங்களை கேட்கல. முதல் ஆள் கேட்டது முதல் ஃபோனை தான். எங்கடா அந்த அக்கா அனுப்பின ஃபோன் அங்கே நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளு அப்படி இல்லாட்டி வந்து அந்த ஃபோனை வந்து அம்மாட்டையோ இல்லாட்டி அப்பாட்டையோ கொடுத்துட்டு போங்க, நான் 2-3 நாளுக்குள்ள வந்து அந்த ஃபோனை வந்து வாங்கிருக்கேன்னு சொல்லி. ஆள் விடிஞ்சு பார்த்தா நித்திர ஒன்றுருக்கோம். ஆள் வந்து கதவை தட்டுது. அப்படியே எலும்புங்கடா என்னடா சரின்னு கதவை தட்டுது. ஆள் வந்தேன் நான் கதை திறந்து வேகத்தில் அப்பா அனுப்பிட்டு வாரேன். ஆளுங்க வந்து அக்கா அனுப்பின ஃபோன் அங்கண்டு. அப்போ அந்த அக்கா சொன்னது சும்மா சொன்னது ஃபோன் அனுப்புன்னு சொல்லி. அப்போ நானும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணேன். நான் சொல்லு விஜய் நான் வந்து பார்த்து சொல்ல அவன்கிட்ட அந்த ஆக்ரோஷம் காலையில வந்த வாரத்துல இருந்து உள்ள ஒலிக்கு உள்ள ஒரு படியில கால் எடுத்து வைக்கும் போது இல்லை அப்படி கேட்குறேன் நான் அங்கே எங்கடா போனங்களான்னு கேட்டா அவன் மனசுக்கு வந்து அது தாங்கல எழுப்பித்து வாரனடா எப்போ வந்து கேட்காம அக்கா அனுப்பின ஃபோன் அங்கே வா. அப்போ இது எப்படி இருக்கு எனக்கு ஒரு மனச்சாட்சி பண்ணி நீ எப்படா வந்த ஓகேவா காரில் அணைக்கியாச்சா கேட்டுருக்கணும். அதை விட்டுட்டு போனங்க நானும் அதுக்கேற்ற ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அக்காங்களை ஃபோன் சொல்லிட்டான்னு. அப்போ அதெல்லாம் சரி எனக்கு இப்போ ஃபோன் தரணும் இல்லாட்டி நான் வந்து அந்த அக்கா ஃபோன் எடுத்து நானும் உடனே ஃபோன் எடுத்தேன் அந்த அக்கா. நீ சொல்லு இல்லைண்ணே. அப்போ நேஜன்னு அவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட இங்கே வந்தீங்க. ஏன்னா ஆழம் வந்து வீடியோக்குள்ள சொன்ன ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. மனுஷன் நல்ல மனுஷன் ஒரு எதிர்பார்ப்போட வந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பு பரிசு கொண்டு காத்திருக்கும் போதுதான். அதாவது வந்து நேஷன்னைக்கான ஒரு அன்பு கிஃப்ட் ஒன்று வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கு. அதாவது நான் வார வழியில் வந்து ஒரு அண்ணாரால் வெயிட் பண்ணி
இதை வந்து நேஷனோட கையில் வந்து ஒப்படைங்கன்னு சொல்லி ஜெர்மன்லேருந்து வந்து ஒரு அண்ணாரா பேர் எழுதி இருக்கும் அம்மா சுண்டெல்லாம் எப்பாடா வாங்கணும் நேஷன். அப்போ நான் வார வழியில் வந்து ஜெர்மன்லேருந்து வந்து ஒரு அண்ணாரால் வந்து இதை வந்து நேஷன் நைட்டை வந்து கொண்டு கொடுங்கன்னு சொல்லி தந்திருந்தார். அப்போ நேஷன் நைட்டில் பார்த்ததில்ல எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் என்ன யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு அன்பு பாசத்தோட வந்து ஆட்கள் வந்து பழகுறாங்க நேஷன் நைட்டுன்னு சொல்லி. அதுவும் வந்து அந்த டிக்டாக் வீடியோக்கள் பார்த்த அப்புறம் இன்னும் அன்பு கூடிதான் அன்பு கூடிதான் அந்த டிக்டாக் வீடியோ. ஆகுமா ஒரு பாட்டை வந்து போட்டு காட்டலாமே எல்லாத்தையும் நம்ம வந்து காட்டும். அப்போ இதுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேனே என்ன இது என்னடாப்பா பாப்போம். நான் நீங்களே உடைச்சு பாருங்க 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 எல்லாத்துக்கும் பஞ்சு போடக்கூடா. இப்போ தெரியுமா என்னடாப்பா இது கப்டாப்பா கப் சுடுதண்ணி போகுது. அம்மா சுண்டல் இதுக்குள்ள சுடு தண்ணி ஐஸ் தண்ணி எல்லாம் வைக்கலாம் போனேன். ஒன்றும் வந்து வெளியில் போய் ஹீட் போகாது உலகங்களே. இதுக்குள்ள ஊற்றிட்டு வடிவா எல்லாம் நல்ல மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல மாதிரி இது எப்படா போகும் கையில் நோவு ஆட இதுக்குள்ள ஊற்றிட்டுனே என்ன பிளேன் டீயை ஊற்றி இருந்தா இதில் வாய் வச்சு குடிக்க வேண்டியா. தொண்டைக்கு ஊற்றி விட்டேன்னா சரி தொண்டை சரி கவனாக குடிக்கணும். கூலண்டா பிரச்சனை சூடண்டா சரி படம். அதே மாதிரி நேஷன்னா இது வந்து உங்களோட சின்ன பிள்ளைக்கு போல இங்கே பாருங்க சின்ன குட்டி பேக் வந்து பார்த்தீங்களா. அப்போ உங்களை நல்ல ஒரு நோட்டம் பிடிச்ச ஒரு அண்ணன் ஆள்னு தான் நினைக்கிறேன். அப்போ குட்டி பேக் கொண்டு வந்திருக்கு பிள்ளைக்கு. அதே மாதிரி வந்து இந்த அடுத்து இன்னும் ஒரு கப்டாப்பா இது நாயகனோட பிள்ளைகளுக்கு நினைக்கிறேன். அதே கப் சேம் கப்பா அதே கப் வந்துருக்குது. அப்போ பாருங்கடாப்பா இவ்வளவு அன்பு பாசம் சென்னையிலாம். அதே மாதிரி பிஸ்கெட் வந்துருக்குது. இதெல்லாம் நல்ல சத்தான பிஸ்கெட் நேஷன். இதெல்லாம் ரெண்டு சாப்பிட்டா காலையில் சும்மா தெரியா வேலைக்கு அங்கே பாவா கத்தி ஷோவா கத்தி சும்மா தூப்பாக உண்மையாக தான் பகடிக்கல சும்மா தூப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது என்ன கஜுவா கஜு வந்துருக்கு. இதுவும் அப்படித்தான். இதுலேயும் அதோட சேர்ந்து ஒரு ரெண்டு சாப்பிட்டு இருந்தால் சரியா காலையில் பிள்ளைகளுக்கும் கொடுத்து. அதே மாதிரி ரூலர் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் தானே பென்சில். ஆனால் ஆள் கொஞ்சம் பாசமான ஆள் தான். எல்லாம் 2 பிள்ளைகள் தான் உங்களுக்கு 3 பேர் மற்ற பிள்ளை பெரிய ஆள் தானே பெரிய ஆள் தான். அதே மாதிரி இது என்னடா இது ஆடாட மில்க்மா என்ன அப்போ இது வந்து கொஞ்சமாக கலந்து குடிங்க கணக்காக கலக்கக்கூடாது. அதே மாதிரி பிஸ்தா இதெல்லாம் நல்ல சாமான் இந்த ஐட்டம் 2 கொடுத்தா சரி. அதே மாதிரி டொபி கிடக்குது. அதே மாதிரி சாக்லேட் ஃப்ரிட்ஜு கிடக்குன்னு அதில் எடுத்து கொடுத்து விடுவோம். சரி அப்போ இவ்வளோ சாமானம் வந்து உங்களுக்கு ஜெர்மன்லேருந்து நேஷனைக்கு என்ன பாசத்தால் நிறைந்த ஒரு கிஃப்ட் அன்பு பரிசு. சரியா அன்பு பரிசு கொண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வடிவா சாப்பிடுவோம். சரியா சந்தோஷம் என்ன சந்தோஷமா. அப்போ அந்த அண்ணாக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறேன்? நன்றி மேல் நன்றி அண்ணா. என்ன நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு சௌரமாக நினைச்சு நீங்கள் எனக்கு வேண்டி கொடுத்ததற்கு உங்களுக்கு கூட ஓடி நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். அண்ணா உண்மையாக அந்த அண்ணா வந்து உண்மையாக ஒரு தங்கமான ஒரு மனுஷன். நான் கழிச்சு பழகினதில் நான் வந்து வரும்போது கொஞ்சம் டைம் நான் அவரோட இருந்து நாங்கள் பயங்கர ஒரு அன்பான ஒரு பாசமான ஒரு அண்ணா அவர் வந்து அவர் அங்கேருந்து வரும்போது பெரிய ஒரு சாமானும் கொண்டு வரல. ஆனால் நேஷன்னைக்கு சொல்லி நான் தனியாக ஒரு பைக்கிங் கொண்டு எடுத்து வச்சுருந்து கொண்டு வந்துட்டு சொன்னேன். அந்த 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 வார்த்தையை கேட்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் இருந்தோம் உங்களை ஒரு சவர் நான் நினைச்சு அவர் உடனே அந்த ஒரு காரியத்தை செஞ்சுருந்தார். அவர் வந்து உங்களோட ஃபோனும் காய்ச்சிருக்காராம். உங்களோட ஃபோனும் காய்ச்சிருக்காராம். அது வந்து எல்லாம் வீடியோலாம் முடிஞ்ச பிறகு அது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். சரியோ அப்போ நான் அதை பிறகு சொல்கிறேன். பயங்கர ஒரு நெருக்கமான ஒரு அண்ணன் வரா. சரி டிக்டாக் நீ செய்ய இதை கொடுத்து போட்டான்னு நான் சொன்னோம். அண்ணா வர்ற வீடியோ பார்த்து வரான் டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு அவர் சொன்னவர்
தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யணும், இதை கொடுத்து நீங்கள் வீடியோ செய்கிறீங்களோ இல்லையோ தெரியா, செஞ்சு முடிஞ்ச அப்புறம் ஒரு எந்த ஆசை வந்து அவர் ஒரு டிக்டாக் கொண்டு இந்த வீடியோவிலேயே வச்சு அவர் செய்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லி என்ன பகடிக்கல உங்க என்ன வாடா அதே ஒரு சினிமா பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. அவர் வந்து ஒரு அந்த மனுஷன் அவர் வந்து எதிர்பார்த்து இது செய்யல, அவர் ஒரு ஆசையாக கேட்காரല്ലോ. சரி ஓகே. ஒரு மனுஷன் நம்ம குறிக்கோள் என்ன, ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தி பார்க்குறா நீ குறிக்கோள். அப்போ வந்து நீங்கள் ஒரு டிக்டாக் ஒன்று செஞ்சு காட்டுங்க. சரி என்ன பாட்டு உங்களுக்கு நல்ல இதுன்னு சொல்லுங்க. வேறு சினிமா பாட்டு இல்லை ஒன்றும் பாடமெல்லாம் இருக்கா? நீங்கள் சினிமா பாட்டு எனக்கு பெருசாக ஒன்றும் பாடம் இல்லை. என்னடா இந்த போ ஒன்றுமே பாடம். எந்த பாட்டு செய்வீங்க? பழைய பாட்டு சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரிஞ்சுங்கன்னா நீப்பா சொல்லுங்க. அடுப்போம் டிக்டாக்ல வரும் வந்துட்டு வாங்கிக்கலாம். என்னடா நானும் சொல்லிக்கிறேன். வந்தது அவ்வளவுக்கு ஒரு பாட்டும் பாடம் இல்லாமல் இருக்கானு. பழைய பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க. பழைய பாட்டு நான் சொன்னா தொடக்கிறேன். தொடக்குங்க பார்ப்போம். நீ இந்த வீடியோக்கள்லாம் படிக்கிற நீங்கள்ல பாட்டு அது அது ஓரளவுக்கு பின்னாடி எழுத்து கொண்டு வர பிரச்சனை தான். ரோசாப்பூ சின்ன சரி அண்ணா அதில் ஒன்றோ இல்லை ரோசாப்பூ பாட்டு ஒரு கொஞ்சம் கடன் தானே, அது கொஞ்சம் தான் வேறு டிக்டாக்ல 30 செகண்டுக்குள்ளாம இருக்கும். அதான் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ வாடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ. இதை வைப்போம் வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கணும். என்ன நீ ஆக்ஷன் எடுக்கணும், நீ ஃபோனை தூக்கி வச்சு தான் எடுக்கணும் வீடியோ. அப்பா என்ன வடியா இருக்கிறாள் அது உங்களோட வீதி இதில் போடதா டிக்டாக்ல. அம்மானு ஏதோ அவளோட வடிவை பார்த்தியடா எப்படி இருக்குன்னு. சரி அதே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். உன் பெயர் சொல்லும் ரோசாப்பூ ரோசாப்பூ உன் பெயர் சொல்லும் ரோசாப்பூ தப்பு சின்ன ரோசாப்பூ உன் பெயர் சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக காட்டுப்பூ சின்ன ரோசாப்பூ. வெரி குட் வெரி குட். முடிக்காம போகிறேன் இது செவனி ஆல்ரெடி போடலாம். சரி ஓகே. அப்போ பார்த்துருப்பீங்க வந்து இந்த தினம் வந்து நிறைய நாளே ப்ரோ நேஷனே வந்து வீடியோவில் காட்டுறீங்க. அதுவுமே வந்து சந்தோஷம் தானே. சந்தோஷம். சரி சந்தோஷம் தானே. சந்தோஷம். இப்போ வீடியோ அண்ணாவா இப்போ அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அண்ணாவை அண்ணா சொல்ல கெதி விரையில வாங்கும். உங்களை பார்க்க போல இருக்கு. கெதியில் வாங்கும். ஆள் போய் அங்கே டிவியில் இருந்து பார்க்குறது. டிவியில் இருந்து வீடியோ தெரியும். சொல்லுங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? அண்ணா நீங்கள் நீண்ட காலம் வாழ்க்கை வாழ்த்துறேன்னா உங்களால் எனக்கு கிடைச்ச பேரும் புகழும் வேற ஒரு நாள் கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு நான் 100 வருஷம் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு நான் நன்றி அண்ணா. 100 காலம் வாழ்க்கை வாழ்த்துறேன். சரி ஓகே. அப்போ சந்தோஷமாக இப்போ நீண்ட நாளே ப்ரோ நேஷன் வீடியோக்குள்ளே வந்திருக்கார். அதே மாதிரி வந்து நேஷன்னைக்கான அன்பு பரிசும் வந்திருக்குது. அதே மாதிரி வந்து தொட்டிலடி அம்மா அப்பாக்களோட எங்கள் ஆச்சிருந்தோம் எல்லாமே வந்து ஒரு சந்தோஷமாக அமைஞ்சிருந்தது. அப்போ வந்து சந்தோஷம் முடிச்சுக்கொள்ளுவேன். நேஷன் நீங்களும் வீட்டை போகணும்னு சொன்னோம், வண்டிக்கு அங்கேயே போகணும்னு சொல்லி. அப்போ உங்களையும் லேட் பண்ணுற அளவு இல்லை. அப்போ முடிச்சுக்கொள்ளுவோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த டிக்டாக் வீடியோஸை பற்றி
கொமெண்ட் பண்ணுங்க கட்டாயம். நீங்கள் கொமெண்ட் பண்ண ஆளுக்கு நாங்கள் அதை அடுத்து வந்து ஆளுக்கு காட்டுவோம். இப்படிலாம் கொமெண்ட் வந்து என்ன அப்படி இப்படி ஆனோடனே ஆள் இன்னும் ஒவ்வொரு வீடியோக்குள்ளே டிக்டாக் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது தானே. ரெண்டு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்ளுவேன். பாய் பாய்.